Hello students, welcome to Amala Christian Academy Dindivanam. This is Amala. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சம் 10th standard maths exercise 2.3ல third sum பார்க்க போறோம். ரெண்டு consecutive positive integers ஓட product 2 ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க, நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த சம்ம நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த சாப்டரோடைய இனிஷியல் பார்ட் வந்துருங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்ப 2 ஆல டிவைட் ஆகிற ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை நம்ம காமிக்கணும். ஸோ இது ரிமைண்டர் பத்தி சொல்லலை. ஸோ ரிமைண்டர் பார்ட் இல்லை. A = BQ அப்படிங்கிற ஃபார்ம்ல இப்ப நம்ம அதை காமிக்கணும். அவங்களே பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, 2 ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஏல என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு அடுத்தடுத்து, அதாவது கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் அடுத்தடுத்து வர நம்பரோட ப்ராடக்ட். ஸோ இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அடுத்தடுத்து வர நம்பரோட ப்ராடக்ட் வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல அது 2 × some நம்பர் அப்படின்னு காமிக்கணும். சரி, ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிட்டா அது எந்த ஃபார்ம்ல இருக்கும்? ஒன்று 2k ஃபார்ம்ல இருக்கும் ஈவன் நம்பர்னா, ஆட் நம்பர்னா 2k + 1 ஃபார்ம்ல இருக்கும். இப்ப சம்மக்கு வரலாம். நான் அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை n-1 and n அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்ப அந்த நம்பர் 5,6 அப்படின்னா 6 அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு nth வேல்யூ n அப்படிங்கிற லெட்டரை சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா 5க்கு அதுல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணி ப்ரீவியஸா இருக்கிறதுனால n-1 அப்படின்னு கொடுப்பேன். அப்ப நான் இந்த கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்னா n-1 and n அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல நான் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு n வச்சுப்பேன், செகண்ட் நம்பருக்கு n+1 வச்சு சம் போடுவேன்னா நீங்க அப்படியே சம்ம ட்ரை பண்ணலாம். இப்ப நமக்கு அடுத்தடுத்து வர கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் n-1 and n. இதோட ப்ராடக்ட்டை மல்டிப்ளை பண்ண சொன்னதுனால ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா n² - n கிடைக்குது. ஸோ இதுதான் ஏ பார்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஏ பார்ட்டை நம்ம என்ன காமிக்கணும்னா, BQல 2 × some நம்பர் அப்படின்னு காமிக்கணும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஈவன் நம்பர்ஸ் இருந்தா அந்த நம்பர்ஸ் எல்லாமே 2Qல இருக்கும். ஆட் நம்பரா இருந்தா 2Q + 1 ஃபார்ம்ல இருக்கும். ஸோ நான் அந்த எண்ணுக்கு என்ன பண்றேன், ஈவன் நம்பர் அப்படிங்கிற கேஸ்ல 2Q அப்படின்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ n இந்த மல்டிப்ளிகேஷன்ல n இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டு 2Q அப்படின்னு வைக்கிறேன். ஸோ எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா 4Q² - 2Qன்னு கிடைக்குது. இதை நீங்க இப்படி பண்றதுக்கு பதிலாக இந்த 2Qலயே வச்சுக்கோங்க. பவர் 2 இருக்கு, பவர் 1 இருக்கு. ஸோ ஸ்மாலர் 1 வெளியில எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு 2Q கிடைக்கும். செகண்ட் பார்ட்ல 2Q வெளியில வந்ததால அந்த பொசிஷன்ல 1 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல A நமக்கு அந்த மல்டிப்ளிகேஷன் நம்பர் இருக்கு. இந்த பக்கம் இருக்க ரைட் சைட் பார்ட் பாருங்க, டிவைசர் இருக்க வேண்டிய இடத்துல Bல 2 கரெக்டா இருக்கு. அப்ப இந்த பார்ட் தான் கோஷன் பார்ட். இந்த கோஷன் பார்ட் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்துக்கலாம். இங்க ஆல்ரெடி லெட்டர் Q யூஸ் பண்ணிட்டதுனால அவங்க R கொடுத்துருக்காங்க. அப்ப R எதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு, இந்த என்டையர் லாஸ்ட் பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு, Q × 2Q - 1. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த மல்டிப்ளிகேஷன் நம்பர் 2 ஆல டிவைட் ஆகும், ஏன்னா டிவைசர் பிளேஸ்ல 2 இருக்கு. அப்படியே செகண்ட் கேஸ்க்கு வரலாம். ஆட் நம்பரா இருந்தா இந்த ரெண்டு பிளேஸ்லயும் நான் என்ன கொடுப்பேன், 2Q + 1 கொடுப்பேன். இங்க பவர் 2 டைம்ஸ் இருக்கு, இங்க பவர் 1 டைம் இருக்கு. ஸ்மாலர் 1 வெளியில எடுக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல எனக்கு 2Q + 1 கிடைக்கும். செகண்ட் பார்ட் ரீப்ளேஸ் ஆனதுனால 1 ஆகிடும். +1 - 1 கேன்சல் ஆனதுனால லாஸ்ட் பார்ட்ல என்ன கிடைக்குது, 2Q. நமக்கு தேவையே இந்த டிவைசர் பார்ட்ல 2 வேணும் அப்படிங்கிறதுனால நான் அதை என்ன பண்றேன், ஸ்வாப் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இங்க நமக்கு கரெக்டா டிவைசர் பார்ட்ல 2 இருக்கு. அப்ப இங்க இருக்க பார்ட் கோஷன் பார்ட். இந்த கோஷன் பார்ட்ல ஆல்ரெடி அவங்க Q யூஸ் பண்ணிட்டதுனால நான் வேற லெட்டர் R யூஸ் பண்றேன். R அப்படிங்கிறது எதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு, Q × 2Q + 1 ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. அப்போ ஆட் நம்பரா இந்த மல்டிபிகேஷன் நம்பர்ஸ் பார்ட்ல இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா 2 ஆல டிவைட் ஆகும், ஏன்னா டிவைசர் பிளேஸ்ல 2 இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.